வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதலே கடந்த 3 நாட்களுக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சென்னை தலைமைச் செயலகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக எடுக்கப்பட்டு வரக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக பேரிடர் மேலாண்மை, குடிநீர் வழங்கல் துறை, நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட துறைகளின் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை வரவழைத்து முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த கூட்டத்தின் பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பதிவாகி இருக்கக்கூடிய மழையினுடைய அளவு கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகம் இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அதுபோன்ற மாவட்டங்களில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிவாரண முகாம்களில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் எவ்வாறு உணவு பரிமாறப்பட்டு வருகின்றது என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் கேட்டறிந்த முதலமைச்சர் மழைப்பொழிவு அடுத்த சில நாட்களுக்கு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அடிப்படையிலே நகராட்சி நிர்வாகத்துறை, குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய பணிகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கின்றார். தமிழ்நாடு முழுவதும் பெய்திருக்கக்கூடிய மழையினுடைய அளவு, அதன் தொடர்ச்சியாக தற்போது எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள், மழைப்பொழிவு அதிகரித்தால் மேலும் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பது குறித்து துறையின் செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களுக்கு அமைச்சர்களை சென்று பார்வையிட்டு அங்கு நெல் கொள்முதல் உள்ளிட்டவற்றை எல்லாம் விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்கான உத்தரவினையும் பிறப்பித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் அமைச்சர்கள் அனைவருமே வேளாண் துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட அமைச்சர்கள் அனைவரும் தற்பொழுது ஆய்வு பணியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.